ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதியில பொருள் மயக்கம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா 12th புக்கு நியூ புக்கு இயல் 3ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொதுவான பிழைகள் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ மயக்கம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? என்ன படிச்சோம்? மெய் மயக்கம் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மெய் மயக்கம்னா என்ன? மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது, அந்த மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வர்றது இல்லையா? ஸோ உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம், இதெல்லாமே படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி வரதா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து வருவதை தான் நம்ம மயக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொருள் மயக்கத்தை பத்தி படிக்க போறோம். ஸோ பொருள் மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல் இன்னொரு சொல் கூட சேர்ந்தோ, இல்ல ஒரு சொல் இருக்கு அப்படின்னா 2 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வார்த்தையை சேர்த்து எழுதும் போது உங்களுக்கு ஒரு பொருளும், அதை தனித்தனியா பிரிச்சு எழுதும் போது ஒரு பொருளும் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களை தான் நம்ம பொருள் மயக்கத்துக்குள்ள கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, தமிழ் மொழியை பத்தி நம்ம வந்து பேசும்போதும் எழுதும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு சில முறைகளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஸோ அப்படி கடைபிடிக்காம வர்ற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பொருள் மயக்கம் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ எழுதும் போதும் அது பேசும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடைவெளி விட்டு பேசணும் இல்லையா? ஸோ இடைவெளி விடாம நம்ம பேசினாலோ இல்ல ஏற்ற இறக்கங்கள் இல்லாம பேசினாலோ என்ன ஆகும்? அதோட பொருள்ல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பொருள் மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இடைவெளியும் பொருள் வேறுபாடும். ஸோ இப்ப இடைவெளியில மாற்றங்கள் நடந்தது அப்படின்னா பாருங்க, இங்க படிங்க, எம்மொழி யாருக்கும் எளிது. சோ இது ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? சோ எம்மொழி அப்படின்னா என்னோட மொழி எல்லாருக்கும் எளிது அப்படிங்கிற பொருளை தரும். எம்மொழி யாருக்கும் எளிது அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மொழியுடைய ஆள்களா இருந்தாலுமே அவங்களுக்கு எளிது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்போ அந்த இடைவெளி பாருங்க, இந்த இடத்துல இடைவெளி விடுறாங்க, இந்த இடத்துல இடைவெளி இல்லை. சோ இடைவெளி விடக்கூடிய இடத்துல விட்டும், விடக்கூடாத இடத்துல விடாமலும் எழுதணும். சோ மாத்தி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல உங்களுக்கு பொருள் வேறுபடும். ஓகேங்களா? சோ பாருங்க, அப்பாவின் நலம் காண்க. சோ பானா என்ன? பாடல். அந்த பாடலின் நலம் காண்க அப்படின்னு வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பாவின் நலம் காண்க. அப்பானா யாரு? நமக்கு தந்தை இல்லையா? சோ நம்ம தந்தையோட நலம் காண்க அப்படின்னு வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 மாடி வீடு, அதாவது 5 மாடி வீடு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல 5 மாடி வீடு, அப்போ ஒரே வீடுதான், ஆனா அதோட மாடிகள் 5 இருக்குன்னு அர்த்தம். இது பாருங்க, அன்று முதல் பாடம் கற்றோம். இது அன்று முதல் பாடம் கற்றோம். சோ அன்று முதல் இந்த இடத்துல ஸ்பேஸ், அதாவது அந்த இடைவெளி வரல, இந்த இடத்துல வந்திருக்கு. சோ அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்னா அன்னையில இருந்து பாடம் படிச்சேன்னு அர்த்தம். இது அன்று முதல் பாடம் படித்தேன் அப்படின்னா அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பாடம் படிச்சேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அந்த இடைவெளியிலால என்ன ஆகும்? உங்களுக்கு பொருள் வேறுபடும். ஓகேங்களா? அதே மாதிரி வல்லின மெய்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம இட்டு எழுதினாலும் சரி, இடாம எழுதினாலும் சரி, உங்களுக்கு அந்த இடத்துலயும் பொருள் வேறுபடும். பாருங்க, பிட்டு தின்றான், பிட்டு தின்றான். சோ இது என்ன வரும்? பிட்டு தின்றான்னா பிட்டு அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருளை தின்றான்னு அர்த்தம். இந்த இடத்துல பிட்டு தின்றான்னா அதை என்ன சொல்றது? அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், அதாவது உடைச்சு, இப்ப அப்பளம் எல்லாம் இருக்குன்னா அதை உடைச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி பிட்டு தின்றான் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க, உள்ள கருத்து. இது உள்ள கருத்து. இது வந்து உள்ள கருத்துனா என்ன? மனத்துக்குள்ள இருக்க கருத்து. ஓகேங்களா? சோ இது உள்ள கருத்துனா இருக்கிற கருத்து. ஈட்டி கொண்டு வா. ஓகேங்களா? சோ ஈட்டி கொண்டு வந்தான், ஈட்டி கொண்டு வந்தான். சோ இதுக்கும் உங்களுக்கு வேறுபாடுகள் மாறும். அப்போ அந்த வல்லினமைகளை இட்டு எழுதுறதாலும் இடாம எழுதுறதாலும் உங்களுக்கு பொருள் வேறுபடுது. அது போக இடைவெளி விட்டு எழுதுறதாலும் இடைவெளி விடாம எழுதுறதாலும் உங்களுக்கு பொருள் வேறுபடுது. ஓகேங்களா? சோ அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா காற்புள்ளி பொருள் மயக்கம். அதாவது ஒரு சில இடத்துல நம்ம அதை காற்புள்ளி போடுவோம் இல்லையா? காற்புள்ளினா என்ன? கமா போடுவோம் இல்லையா? சோ கமா போடுற இடத்துலயும் உங்களுக்கு பொருள் வேறுபடும். பாருங்க, இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள். சோ கமா இங்க பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. அப்போ இந்த என்ன அர்த்தம்? அவங்க வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க அக்கா அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப அந்த காற்புள்ளி இடுறோம் இல்லையா? சோ காற்புள்ளினா என்ன? கமா. அந்த காற்புள்ளி இடுறதாலையும் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அந்த பொருள் வந்து வேறுபடும். ஓகேங்களா? சோ இது வந்து 3வது. அடுத்து 4வது பாத்தீங்க அப்படின்னா இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுறுப்புகளும். சோ இடைச்சொற்கள் வருது இல்லையா? இடைச்சொற்களாலும் விகுதிகள் வர்றதாலும் சொல்லுறுப்புகள் அந்த இடத்துல எல்லாம் மாறி வர்றதாலையும் உங்களுக்கு என்ன ஆகும்? பொருள் வந்து வேறுபாடு வரும். பாருங்க,
இப்போ விடும் அப்படிங்கிறது இடைச்சொல். சோ இது தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ இதுவே தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. ஓகேங்களா? சோ தன் தவற்று, அதாவது அவரோட தவற அவர் உணர்ந்துட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அவரோட தவற உணர்ந்து அதை விட்டுட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்து வர்றது. ஓகேங்களா? சோ இதுல சேர்ந்து வந்திருக்கு, இதுல பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படி பிரிஞ்சு வந்தாலும் பொருள் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தன். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். ஓகேங்களா? சோ பாண்டியன் தன்னா அவர் கவிதையை படிச்சாரு, அவரு தன்னோட கவிதையை படிச்சாரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேறுபாடு வரும் பாருங்க. அதே மாதிரி தான், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான், கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான். அப்போ கண்ணன் தான் எழுதுறன்னு சொன்னான் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்ணன் அவன் எழுதுறன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ற. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அந்த இடைச்சொற்களுக்கு நம்ம இடைவெளி விட்டு எழுதினாலும் சரி, இடைவெளி விடாம எழுதினாலும் சரி, பொருள் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி மாறி வந்துருது. ஓகேங்களா? பற்றி பாருங்க, குகன் ராமனை பற்றி கூறினான். ஓகேங்களா? இந்த இடத்துல குகன் ராமனை பற்றி கூறினான். ஓகேங்களா? சோ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல சேர்ந்து வர்றதால ஒரு பொருளும் பிரிந்து வர்றதால ஒரு பொருளும் வரும். அதே மாதிரி முன், சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர், சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். சோ எது கூட அந்த இடைச்சொற்கள் சேர்ந்து வருதோ அதை பொறுத்து அந்த பொருள் மாறுபடும். அதே மாதிரி அன்று முதல் அமைச்சர் வந்தார், அன்று முதலமைச்சர் வந்தார். ஓகேங்களா? சோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் இடைவெளி விட்டு சொல்றது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பொருள் வேறுபடும். அன்று முதல் அமைச்சர் வந்தார், அன்று முதலமைச்சர் வந்தார். புரியுதுங்களா? சோ அப்ப அந்த இடைச்சொற்கள் உங்களுக்கு எந்த இடத்துல சேருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொருள் வேறுபடும். அடுத்து பால். அவன் பால் கொண்டு சென்றான், அவன் பால் கொண்டு சென்றான். பாருங்க, இந்த பால் அப்படிங்கிறது அவன் கூட சேரும்போது ஒரு பொருளையும், இந்த கொண்டு அப்படிங்கிற கூட சேரும்போது ஒரு பொருளையும் தருது. அதே மாதிரி கண். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான், அவன் கண் பெற்று கண் பெற்று மகிழ்ந்தான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவன் கூட சேரும்போது ஒரு பொருள், கண் பெற்று அப்படிங்கிற பெற்று கூட சேரும்போது ஒரு பொருள். அதே மாதிரி படி. அளக்கும்படி வேண்டினான், அளக்கும் படி வேண்டினான். புரியுதா? அளக்கும்படினா அதை அளந்தெடுக்கிறோம் இல்லையா, சோ அதுக்காக சொன்னா அளக்கும் படி வேண்டினான், அளக்கிற அந்த படியை கேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து மூலம். அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுன்னா அதை வச்சு இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது. இது அதோட மூலப்பொருள் என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி அதை சொல்றது. ஓகேங்களா? அடுத்து கூட. அவன் கூட கொடுத்தான், அவன் கூட கொடுத்தான். சோ என்ன ஆகும் உங்களுக்கு அந்த பொருள் வேறுபடும். ஓகேங்களா? அடுத்து சொல்லுறுப்புகள். சொல்லுறுப்புகள் பாருங்க, இந்த இடத்துல இருந்து அப்படிங்கிறது வரும். பாருங்க, வீட்டில் இருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான். ஓகேங்களா? இந்த இருந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல சேரும்போது ஒன்னாவும், தனித்து நிற்கும் போது உங்களுக்கு வேறொரு பொருளையும் தருது. இது சொல்லுறுப்பு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருட்குழப்பம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அதை அப்படியே நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா? அடுத்து சொற்களை மாற்றி எழுதுறதால வரக்கூடிய பொருட்குழப்பம். பாருங்க, ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இதுக்கும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டுதோறும் அப்படிங்கிறது முன்னாடி வந்துருச்சு, இந்த இடத்துல இடையில வந்திருக்கு. புரியுதுங்களா? சோ ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன், அந்த தி ஜானகிராமன் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் மறைந்த அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வர்றதுதான் சொற்களை மாத்தி எழுதுறது. ஓகேங்களா? சோ மாத்தி எழுதுறதால என்ன ஆயிரும், அந்த இடத்துல ஒரு பொருட்குழப்பம் ஏற்படும், பொருள்ல வேறுபாடு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். சோ இந்த இடத்துல எப்படி இருக்கு, ராமன் முதல்ல, லக்குவன் அடுத்து காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். அடுத்து பாருங்க, பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இங்க பாத்துக்கோங்க, ஒவ்வொரு தொடரிலும் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகியவை அமைந்திருக்கும். சோ எழுவாய் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு பெயர் சொல்ல வரும், பயனிலை அப்படிங்கிறது கடைசியா வருது, செய்யப்படு பொருள் அப்படின்னா
எதை வச்சு அந்த இது செய்யறோமோ அதுதான் இல்லையா, நம்ம இது எல்லாமே பார்த்திருக்கோம் இல்லையா. சோ அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தொடர்லுமே இது அமைந்திருக்கும். ஓகேங்களா. சில தொடர்ல பாத்தீங்கன்னா அந்த எழுவாய் வந்து மறைஞ்சு வர்றதும் இருக்கு. அதை வந்து நம்ம தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த சொற்கள் இருக்குல்ல, அந்த சொற்களை நம்ம மாத்தி மாத்தி இது எழுதும் போது என்ன ஆகும், அதோட பொருளும் மாறுபடும். ஓகேங்களா. பாருங்க, காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சோ இதெல்லாமே நினைவில் கொள்ள வேண்டியவை. அதாவது இப்போ சொற்கள் இருக்கு அப்படின்னா எந்தெந்த சொற்களை பிரிச்சு எழுதக்கூடாது, ஒரு சேரதான் நம்ம எழுதணும், சேர்த்தேதான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு 9 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ பாருங்க, பண்பு தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரே சொல்தான், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, செங்கடல். ஓகேங்களா. சோ செங்கடல் அப்படிங்கிறது என்னது, செம்மையான கடல் அப்படின்னு வரும். சோ இது வந்து பண்பு தொகை தான். இது வந்து வினைத்தொகையாக வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இதை பிரிச்சு எழுதக்கூடாது. செங்கடல் அப்படின்னு பிரிச்சு எழுதக்கூடாது. அதே மாதிரி கத்து கடல் அப்படிங்கிறத கத்து கடல் அப்படின்னு பிரிச்சு எழுதக்கூடாது. ஓகேங்களா. சோ பண்பு தொகை அந்த வர்ற இடத்துக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிச்சு எழுதக்கூடாது. அடுத்து பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றிற்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்தெழுதல் வேண்டும். சோ பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ எதுவா இருந்தாலுமே அது கூட இடைச்சொற்கள் சேர்ந்து வரும் இல்லையா. சோ அதை பிரிச்சு எழுதக்கூடாது, ஒன்னாதான் எழுதணும். பாருங்க, கொள் அப்படிங்கிறது இடைச்சொல், அணங்கு கொள் அப்படின்னு தான் எழுதணும். அணங்கு கொள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு எழுதக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து இடைச்சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா இடைச்சொல் இருக்கு இல்லையா. சோ இடைச்சொல் கூட சொற்கள் வருது அப்படின்னா அந்த சொற்களை சேர்த்துதான் எழுதணும், தனியா எழுதக்கூடாது. பாருங்க, படி அப்படிங்கிறது இடைச்சொல். இத பேசிய படி பணம் கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். பேசிய படி அப்படின்னு கேப் விடக்கூடாது. ஓகேங்களா. சோ இடைச்சொல் வந்தாலே அந்த இடைச்சொல்லுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல சேர்த்துதான் எழுதணும், இடைவெளி விடக்கூடாது. அடுத்து உடம்படு மெய்கள் வருது இல்லையா. சோ அந்த இடத்துல உடம்படு மெய் இட்டு நம்ம சேர்த்துதான் எழுதணும். ஓகேங்களா. சோ சிலை அழகு அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிலை அழகு அப்படின்னு எழுதணும், சிலை அழகு அப்படின்னு எழுதணும். சோ இந்த இடத்துல இந்த அப்படியே எழுதக்கூடாது, சிலை அழகு அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா. சொந்த உடம்படுமை சேர்த்து அதுக்கப்புறம் ஒட்டுக்காதான் எழுதணும். பாருங்க, மணி அடித்து மணி அடித்து அப்படிங்கிறது என்ன ஆகும், மணி அடித்து. ஈ அப்படிங்கிற உடம்படுமை தோன்றும். ஈ ஐவழியவும் ஏனை உயிர்வழியவும் ஏமுன் இவ்விருமையும் அப்படின்னு வரும் இல்லையா. சோ அந்த இடத்துல உங்களுக்கு இதை சேர்த்துதான் எழுதணும். மணி அடித்து சென்றான்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா. சோ நான் இங்க எழுதுனேன் இல்லையா. சோ அந்த மாதிரி எழுதக்கூடாது. அடுத்து இது கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்மையை உணர்த்தும் தானே. தாய்மார்கள், ஈக்கள், குரங்குகள், பசுக்கள், இந்த மாதிரி கல் அப்படிங்கிறது எதை குறிக்கும், பன்மையாதான் குறிக்கும் இல்லையா. சோ அந்த பன்மையில வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பிரிச்சு எழுதக்கூடாது. இப்போ வாழ்த்துகள் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்த்துகள் அப்படின்னு இந்த இடத்துல கேப் விடக்கூடாது. ஓகேங்களா. சோ நன்றிகள் இந்த மாதிரி எழுதும் போது என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நம்ம அந்த இடைவெளி விடக்கூடாது. ஓகேங்களா. சோ ஈக்கள், குரங்குகள், சோ என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஈக்கள் இந்த இடத்துல கேப் விடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல இடைவெளி விடக்கூடாது. ஓகேங்களா. சோ பன்மையை உணர்த்தக்கூடிய அந்த கல்விகுதி வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொற்களை பிரிச்சு எழுதக்கூடாது. அடுத்து இரட்டை கிளவியில எழுதக்கூடாது. இது தெரியும் தானே, இரட்டை கிளவிகள் இணைந்தேதான் வரும். படப்பட, சலசல அந்த மாதிரி என்ன பண்ணோம், அந்த இடத்துல உங்களுக்கு இடைவெளி வரக்கூடாது. இதை நம்ம இரட்டை கிளவி பார்க்கும் போதே பார்த்திருப்போம் இல்லையா. அடுத்து பாருங்க, சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்தே எழுத வேண்டும். இது என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆகும், இற்கூட்டலா ரா அப்படின்னு ஆயிடும். இந்த மாதிரி வர்ற இடத்துல இதை தனித்தனியா பிரிச்சு எழுதக்கூடாது. அதாவது சுடர் ஆளி அப்படின்னு பிரிச்சு எழுதக்கூடாது. ஓகேங்களா. சோ சுடராளி அப்படின்னு சேர்த்துதான் எழுதணும். சோ இது வந்து புணர்ச்சியில வந்துடும். ஓகேங்களா. சோ இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த விதி பிரகாரம் ரெண்டும் சேர்ந்து ஒன்னாதான் வரும். அடுத்து உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும். சோ உரிச்சொற்கள் இருக்கு இல்லையா. சோ என்ன வரும், நனிச்சிறிது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம்
கடிமணம் பாருங்க, இந்த இடத்துல மனம் இது வருது இல்லையா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இடைவெளி விடக்கூடாது. சோ உரிச்சொற்கள் வருது அப்படின்னா அதையும் சேர்த்துதான் எழுதணும். பெயருடனோ வினையுடனோ வருது அப்படின்னா சேர்த்துதான் எழுதணும். அதே மாதிரி இடைச்சொற்களையும் நம்ம என்ன பண்ணணும், பெயர் வினை கூட வரும்போது சேர்த்துதான் எழுதணும். அடுத்து உண்மை தொகை சொற்கள் இருக்கு இல்லையா? சோ அது வந்து நேரிணை சொற்கள் எதிரிணை சொற்கள் ரெண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை சேர்த்துதான் எழுதணும். ஓகேங்களா? சோ பாருங்க, சீரும் சிறப்பும் இதை என்ன பண்ணணும், சேர்த்துதான் எழுதணும், தனித்தனியா எழுதக்கூடாது. எதிரிணை சொற்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நேரிணை சொற்கள்னா ரெண்டுக்கும் பொருள் ஒன்னேதான் இருக்கும். எதிரிணைனா ரெண்டுக்கும் பொருள் வேற வேற இருக்கும். பாருங்க, சீரும் அப்படின்னாலும் சிறப்பும் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து சேர்த்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? சோ பிரிச்சு எழுதக்கூடாது, ரெண்டையும் சேர்த்து தான் எழுதணும். மேடு பள்ளம், மேடுங்கிறது உங்களுக்கு, பள்ளம் அப்படிங்கிறது என்னது, ஆப்போசிட், எதிர்ச்சொல் இல்லையா? சோ எதிரிணை சொற்கள் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம சேர்த்துதான் எழுதணும், பிரிச்சு எழுதக்கூடாது. அதே மாதிரி உண்மை தொகை வரும்போதும் சேர்த்துதான் எழுதணும். பாருங்க, உற்றார் உறவினர்னு பிரிச்சு எழுதக்கூடாது. ஓகேங்களா? சோ இரவு பகல் அப்படின்னு வரும் இல்லையா? சோ இது சேர்ந்துதான் வரும். ஓகேங்களா? சோ தனித்தனியா வராது. அதே மாதிரி தாய் தந்தை சேர்த்துதான் எழுதுவோம், தனித்தனியா எழுத மாட்டோம். தாயும் தந்தையும், இரவும் பகலும், அந்த மாதிரி அந்த விகுதி என்ன பண்றது, மறைந்து வந்தது அப்படின்னா நம்ம உண்மை தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உண்மை தொகை சொற்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்துதான் எழுதுவோம், பிரிச்சு எழுதக்கூடாது. அதே மாதிரி நேரிணை சொற்கள், ரெண்டு சொற்கள் இருக்கு, அதோட பொருள் ஒன்னே அப்படின்னா அது நேரிணை. ரெண்டு சொற்கள் இருக்கு, அதோட பொருள் வேற வேற, அதாவது ஆப்போசிட்டா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பெயர், எதிரிணை சொற்கள்னு பேரு. அதையும் நம்ம சேர்த்துதான் எழுதணும். ஓகேங்களா? சோ இந்த 9 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ எந்தெந்த இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சு எழுதக்கூடாது. பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அது தவறாக வரும், பிழை வரும் அப்படிங்கறதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொற்றொடர் பிழை. திணை பால் எண் இடம் காலம் முதலிய பிழைகள், அதாவது இந்த இருக்கு இல்லையா? சோ திணை பால் எண் இடம் காலம், இந்த பிழைகள் இல்லாம எழுதணும். ஓகேங்களா? சோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் பாத்தீங்கன்னா, கோவலன் மதுரைக்கு சென்றான் அப்படின்னு வந்திருக்கணும். சென்றது அப்படின்னா என்ன அர்த்தம், இது உயர்திணை, இது அக்ரிணை. சோ திணையில உங்களுக்கு தவறு, பிழை வந்திருக்கு. சோ பிழை திருத்தம்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி வரும். அதே மாதிரி பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன. ஏன்னா பறவைகள் அப்படிங்கிறது பன்மை, இதுவும் பன்மையில தான் வரும். தூ அப்படிங்கிறது என்ன, ஒருமையில வந்துரும். அடுத்து குதிரையும் யானையும் வேகமாக ஓடியன. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துலயும் ஒருமை பன்மை வேறுபாடு வருது. அடுத்து சோ இந்த இடத்துல எண்ணிக்கை உங்களுக்கு வேறுபடும். அடுத்து அவன் வெண்மதியிடம் பேசினாய் அப்படின்னு வருது. இது என்னது, அவன் அப்படிங்கிறது படற்கை, பேசினாய் அப்படின்னா உங்களுக்கு எதுல வரும், தன்மை முன்னிலையில வரும். ஓகேங்களா? சோ படற்கை வந்து முன்னிலையில வராது. அப்ப வெண்மதியிடம் பேசினான் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து சென்னையிலிருந்து நேற்று வந்தான்னு சொல்லணும், இந்த இடத்துல வருகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இது என்னது, காலத்துல வேறுபாடு இருக்கு. அப்ப அந்த வேறுபாடுகள் இல்லாம, வேறுபாடு வந்தாலே என்ன அர்த்தம், அது பிழை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ பிழை திருத்தம், சந்தி பிழைகளை நீக்குக மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிழை தான். ஓகேங்களா? சோ அந்த பிழை இல்லாம நம்ம எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி அல்லன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல, இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம எந்தெந்த இடத்துல அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சு பயன்படுத்தணும். பாருங்க, அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், நாய் அன்று, நாய்கள் அல்ல. சோ அல்ல அன்றுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அல்ல அப்படின்னா பன்மைக்கு பயன்படுத்துவோம், அன்று அப்படின்னா ஒருமைக்கு பயன்படுத்துவோம். சோ இது எல்லாமே எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பிழையும் வராது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, சோ இது பாத்தீங்கன்னா வேற்றுமை உருபு இருக்கு இல்லையா? சோ வேற்றுமை உருபுக்கு இது எல்லாமே வரும். ஓகேங்களா? சோ பாருங்க, அது என்னும் வேற்றுமை உருபு பாத்தீங்க அப்படின்னா அக்ரிணைக்கு உரியது. அதை வந்து நம்ம உயர்திணைக்கு எழுதக்கூடாது. ஓகேங்களா? சோ பாருங்க, எனது வீடு அப்படின்னு எழுதணும், அரசரது மாளிகை அந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஆனா எனது மனைவி, அரசரது மகன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? சோ ஏன்னா மனைவி மகன் அப்படிங்கறதுல என்ன, உயர்திணை. இந்த இடத்துல மாளிகை வீடு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துரும், அக்ரிணையில வந்துரும். அது வரும்போது இந்த இடத்துல அது அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபு சேர்த்திக்கலாம். ஆனா இந்த இடத்துல மனைவி மகன் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்திணை. சோ அந்த இடத்துல இந்த இடத்துல அது அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபைய பயன்படுத்தக்கூடாது. சோ அததான் சொல்லியிருப்பாங்க.
ஓகேங்களா. அடுத்து பொதுவான பிழைகள். சோ பொதுவான பிழைகள் பாத்தீங்கன்னா சுடு தண்ணீர். தன் அப்படின்னா என்ன, தன்மை அப்படிங்கிறது குளிர்ந்த நீர் அப்படிங்கறது பயன்படுத்துறது தான் வரும். சுடு தண்ணீர் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. இது வந்து என்னது, சூடா இருக்குன்னு அர்த்தம், இது வந்து குளிரா இருக்குன்னு அர்த்தம். அப்படி பயன்படுத்தக்கூடாது இல்லையா. சுடு நீர் அப்படின்னு பயன்படுத்தலாம், இல்ல தண்ணீர் அப்படிங்கறத தண்ணீர்னு பயன்படுத்தலாம், குளிர்ந்த நீர்னு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சுடுநீர் அப்படின்னு தான் பயன்படுத்தணுமே தவிர சுடு தண்ணீர் அப்படின்னு எழுதக்கூடாது. சோ இப்ப நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா, சோ நடு சென்டர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ நடுனாலும் சென்டர் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், ஒரே அர்த்தம் தான். சென்டர்னா ஆங்கில வார்த்தை, நடுனா தமிழ் வார்த்தை. அப்ப நடுவில் நின்றான்னு தான் சொல்லணுமே தவிர நடு சென்டர்ல இருக்கேன் அப்படின்னு எழுதக்கூடாது. சோ இந்த மாதிரி எல்லாம் பொருள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பொதுவான பிழைகள் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வரியில இருக்க சொற்களை வந்து நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அந்த பிரிச்சு எழுதும் போது பொருள் மாறுபடாம இருக்கிற மாதிரி எழுதணும். பாருங்க, நம்பியார் கூட சென்றார் அப்படிங்கிறதுக்கும் நம்பி யார் கூட சென்றார் அப்படிங்கிறதுக்கும் பொருள் இருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல என்னாச்சு, இடைவெளி வரல, இந்த இடத்துல வந்திருக்கு. என்ன ஆகும், ஆனா உங்களுக்கு பொருள் வேறுபட்டுரும். சோ எழுதும் போது எந்த ஒரு பிழைகள் இல்லாமலும் எழுதணும். அதே மாதிரி பேசும் போதும் பிழைகள் இல்லாம பேசு. ஓகேங்களா. சோ அடுத்து வினைத்தொகையில் சொல்லுக்கிடையில் வல்லினம் மிக கூடாது. இது வந்து நம்ம வல்லினம் மிகா இடங்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா. சோ பாருங்க, திருவளர் செல்வன். வளர் செல்வன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும், வினைத்தொகை. அதாவது 3 காலங்களுக்கும் உரியது இல்லையா. வளர்ந்த, வளர்கின்ற, வளரும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வராது, இச் அப்படிங்கிற அந்த வல்லின எழுத்து வராது. அதே மாதிரி நிறை செல்வன். சோ இதுவும் என்னது உங்களுக்கு, அது வந்து வினைத்தொகை, அந்த இடத்துலயும் உங்களுக்கு வல்லினம் வராது. சோ பிழைகள் இல்லாம எழுதுறதுக்கு பழகணும் அப்படிங்கறது தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதே மாதிரி மரபு பிழைகள் எல்லாமே பார்த்திருப்போம். சோ யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும், குதிரை கணைக்கும்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. சோ யானை குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, குதிரை கத்தும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ ஒவ்வொரு பிழையும் இல்லாம எழுதணும். என்னென்ன பிழைகள் இருக்கோ அதை வந்து திருத்தி எழுதணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பொருள் மயக்கம் அப்படிங்கன்னா பொதுவா என்ன பார்த்தோம், பொருள் மயக்கம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்ம சொற்களை பிரிச்சு எழுதக்கூடாது, எந்தெந்த இடத்துல சேர்த்து எழுதணும், எதனால அந்த மயக்கம் வந்து ஏற்படுது, இது எல்லாமே தெரிஞ்சு பயன்படுத்தணும். இது எல்லாமே உங்களுக்கு எதுக்காக வரும் அப்படின்னா மொழியை வந்து சரியாக பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படும். ஓகேங்களா. சோ எந்தெந்த இடத்துல எந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு பயன்படுத்துங்க. ஓகேங்களா. சோ இதோட பாத்தீங்கன்னா பொருள் மயக்கம் முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.